ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா இதை செஞ்சிடலாம். வாங்க இந்த மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மற்ற மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு நான் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 10 பல் அளவுக்கு பூண்டு பொடி பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அது கூடவே 1 பச்சை மிளகாய் அதையும் நான் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பொடியா நறுக்கின வெங்காயம் நான் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப தக்காளி குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இதை மூடி வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். நமக்கு தக்காளி நல்லா குக் ஆயிடும். இப்ப நான் 3 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் போல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நம்ம நல்லா மஷ்ரூமை வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல வேக வச்சா போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். மஷ்ரூம் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ மஷ்ரூம் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 கப் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் ஊத்துறேன். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் நீங்க ஊத்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்துறதுக்கு அப்புறமா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சோன்னா சிம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வரை குக் பண்ணா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்ப குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.